சிதம்பரம் அருகே தொடர் மழையால் சுமார் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், இதனால் விவசாயிகளுக்கு எத்தனை லட்சம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள். அதாவது சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையினால் ஏராளமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சிதம்பரம் அருகே உள்ள பூவாலை கிராமத்தில் மட்டும் சுமார் 1000 ஏக்கர் அளவிற்கு பயிரிடப்பட்டிருந்ததில் 800 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கடுமையாக பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இதற்கு அருகில் உள்ள அலமேலு மங்காபுரம், பால்வார் துன்னான், மணிக்கொல்லை, வயலாமூர் உள்ளிட்ட பல கிராமங்களிலும் இதே நிலைதான் இருக்கிறது. இந்த பகுதிகளில் மட்டும், இந்த 5 கிராமங்களில் மட்டும் சுமார் 2000 ஏக்கர் அளவில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதற்கான காரணமாக விவசாயிகள் குற்றச்சாட்டுவது பரவனாறு என்கின்ற வடிகால் ஆறு. இந்த பரவனாறு என்பது என்எல்சியின் உபரி நீர் மழைக்காலங்களில் வெளியேற்றப்படும் ஒரு ஆறாகும். இந்த பரவனாற்றின் ஒரு பகுதி வரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. அதன் மறுபகுதி தூர்வாரப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் என்எல்சி நிறுவனத்தின் சுரங்கங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் அந்த பரவனாற்றின் வழியாக வந்து தண்ணீர் ஓடுவதற்கு உரிய வழி இல்லாததால் அதற்கு ஆற்றின் பகுதியில் தண்ணீர் உட்புகுந்து வயல்களுக்குள் புகுந்து விட்டது. இதனால் இந்த 5 கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் நடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. விவசாயிகளின் முட்டிக்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது தற்போதைக்கு வடிவதற்கான சூழல் இல்லை. அதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்த விவசாயிகள் கூறுவதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று இந்த பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் பரவனாற்றினால் என்எல்சி நிறுவனத்தின் உபரிநீர் வெளியேற்றத்தால் தொடர்ந்து பயிர்கள் பாதிக்கப்படுகிறது. ஒரு புறம் பரவனாற்றை தூர்வாரி இருக்கிறார்கள், மறுபுறம் மாறவில்லை. எனவே பரவனாற்றை உடனடியாக தூர்வாரி அது நேராக சென்று கடலில் கலக்கும் அளவிற்கு செய்ய வேண்டும். தற்போது பயிர் மூழ்கியுள்ள பயிர்களுக்கு உடனே கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். அப்போதுதான் விவசாயிகளாக எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும். இதனால் பல லட்சக்கணக்கான ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இந்த கிராமத்து விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.